டேய் யார் குதிரைனே தெரியாம புடிச்சிட்டு வந்திருக்கியா நீ குதிரையை செருப்போட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இந்த பையன் அவன் பேச்ச அது கேட்க மாட்டேங்குது. இவங்க படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன பாட்டாலாம் சொல்லி தரது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் ட்ரெயின் பண்றாங்க. தூங்கி எந்திரிச்சு முதல் வேலையா எல்லாம் போகக்கூடாது, ரேஷன் கடைக்கு தான் முதல் போகணும், வீடு தான் முக்கியம் சொல்லி அரிசி வாங்கிக்க எல்லாம் கியூ இருக்காங்க. அங்க பாருங்க, இன்னைக்கு வேலை எனக்கு அதுதானே. இன்னைக்கு வேலையா தான், இன்னைக்கு வேலையா தான். கிழங்கு தான் தோண்டி சாப்பிட போறோம். இன்னைக்கு லஞ்சே நமக்கு அதுதான். இதுதான் அந்த கிழங்கு. இந்த கிழங்கு தான் பிரதான உணவு அவங்களுக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வீடியோவில் ராஜா நான் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், வள்ளிக்கிழங்கு இருக்குது, நம்ம அதை தோன்றதை ஏதாவது விஷுவல் பண்ணலான்னு. இந்த மாதிரி நிறையா விஷுவல்ஸ் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய இருக்கிறோம். இப்போ நம்ம வள்ளிக்கிழங்கு எடுக்க போகிறோம். சிறப்பு. யார் குதிரைனே தெரியாம புடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? யாரு அடிக்கிறதுக்காக வச்சிருந்தது எடுத்து நீங்க பாத்துக்கீங்க. நாய்க்குனே சரக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். குதிரையை செருப்போட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் இந்த பையன். அவன் பேச்ச அது கேட்க மாட்டேங்குது. சரி செருப்பு விடு போ. ஓ விட மாட்டேங்குதா? சரி. 1 2 3 go. அம்மா வந்து அடிச்சு என்ன தம்பிய பார்த்துக்க சொல்லிட்டேன். ஆசையா இருக்குங்க. பள்ளியில எங்க வாத்தியார் என்ன அடிப்பாருன்னு பயந்துக்கிட்டு பாடா போன நானும் அப்ப படிக்காம தெரிஞ்சுட்டேன். ஆசையா இருக்குங்க. படிக்க நீயும் பள்ளிக்கு போக அடிச்சு சொல்லி கேட்கறீங்க. ஆட்டம் பேச்சு மாடானாலும் அலையிலே சொல்லுக்கா. ஆசையா இருக்குங்க. ஆசையா இருக்குங்க. பள்ளியில படிக்க எந்த ஆசை தீர்க்க என்ன வழி, எந்த வழியுமே தெரியலைங்க. ஆசையா இருக்குதுங்க. இந்த பாட்டுலாம் யார் எழுதுறது? நீங்களா பண்ணதா இல்ல நாங்க கத்துட்டு வந்தது? நீங்க கத்துக்கிட்டு வந்தது. வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. ஓகே, இங்க இருக்கிற சமுதாய கூடத்துல இந்த குழந்தைகள்லாம் பாட்டு பாடிட்டு இருந்த சத்தம் கேட்டு நம்ம உள்ள வந்தோம். இவங்க ஏதாவது ப்ரோக்ராமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க போல. ஸோ அது இவங்க படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன பாட்டாலாம் சொல்லி தரது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் ட்ரெயின் பண்றாங்க. நாளைக்கு இப்போ ராஜசேகர் என்ன வேலை செய்வோம்? இன்னைக்கு நான் இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக ரேஷன் கடைக்கு போகிறேன். ரேஷன் கடைக்கு போகிறீங்களா? பல்ல வேலைக்கு சாப்பிடுமா? குளிச்சிடறேன் நான். இல்லை என்ன நீங்கள் டெய்லியும் குளிக்கணும். இது கெட்ட பழக்கமாச்சு. வெயில் அடித்தா திருப்பவும் நம்ம வேர்த்துரும் உடம்புலாம். அதனால நம்ம இப்போ சாப்பிடுவோம். மதியத்துக்கு மேலே குளிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன். சாந்தி, நம்ம குளிச்சுட்டு சாப்பிடலான்னு இருக்கோம். நீ என்ன நினைக்கிறேன்? நான் பல்லு விளக்கு முன்னாடி சாப்பிட்டேன். பல்லு விளக்குறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டியா? கொய்யாப்பழம் சாப்பிட்டோம். நானும் சாப்பிட்டேன். கொய்யாப்பழம் சாப்பிட்டு தான் வந்தோம். போன இடத்துல ஏதோ கிடைச்சி. அப்ப எங்களுக்கு பறிச்சு கொண்டு வந்திருக்கு. இருந்ததே 2, அதை இப்படி பங்கு ஓட முடியும். பாதியா பிரிச்சு கொடுக்கணும். அதான் அண்ணன் தம்பி பாசம். ஐயோ, அந்த டயத்துல அண்ணனாவது தம்பியா? பாதை தர மாட்டீங்களா? ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய். Sembako. Enggak lah, itu pot
செம்பகப்பூ எப்படி இருக்குங்க? செமையாக இருக்கு. எட்டு மரம் இது. இதில் தான் இது பர்ஃப்யூம் தயாரிக்கிறாங்களா? ஆமாம், பர்ஃப்யூம் தான் முக்கால்வாசி இதுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வித்தியாசமா எங்க போகலாம், காட்டுக்குள்ள எங்கேயா போகலாமா, வேற ஏதாவது வித்தியாசமா ஏதாவது வனப்பொருட்களை சேகரிக்கிறது ஏதாவது எடுக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி காலையில எந்திரிச்சு டிஸ்கஸ் பண்ணோம். தூங்கி எந்திரிச்சதும் மொதல் வேலையா அண்ணன் அங்கெல்லாம் போகக்கூடாது, ரேஷன் கடைக்கு தான் முதல் போகணும், வீடு தான் முக்கியம் சொல்லி அரிசி வாங்கிருக்காங்க. எல்லாம் கியூல நின்று இருக்காங்க. அங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு விலாகில் வந்து நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற முன்னாடி முதல் ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு அதுக்கப்புறமா போய் வீடியோ எடுப்போம். என் கூட தம்பி நிசாந்த் இருக்காப்புல, மாப்பிள்ள, அவர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. நிவாஸுக்கும் ரேஷன் கார்டு, நிசாந்துக்கும் நிவாஸுக்கும், உங்க அண்ணன் பேர் தான் நிசாந்த், இவன் பேர் நிவாஸ், 2 பேரும் மாப்பிள்ள தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பேர் தப்பா சொல்லிட்டேனாமா உடனே பொங்குறான். சரி ஓகே, அப்போ நீ போயிட்டு வா, மறுபடியும் இடத்துல எடிட் பண்ணி போட்டுடலாம், நிவாஸ்ன்னு சொல்கிறேன் நான். நம்ம மாப்பிள்ள நிவாஸ் இருக்காரு. இப்போ நான் கரெக்டாக சொல்லிட்டேன் அந்த பேர், அதனால தான் சிரிக்கிறாங்க. அவன் தான் கேமரா ஹேண்டில் பண்ணுறான். ஸோ நிவாஸ் நான் இந்த ஊருக்கு வரக்கு முன்னாடி போன தடவை வந்தப்போ நிசாந்த் தான் நிறைய சொல்லிருந்தேன். அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோலாம் பண்ண போகிறேன், நான் போயிட்டு அடுத்த வாரத்தில் வரேன் அப்படின்னு. நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னா. நான் வந்து 3 நாள் ஆச்சு, என் பக்கத்துலேயே வரல. நைட்டு 9 மணிக்கு மட்டும் தான் வரேன். ஆனால் நீ எனக்கு கொடுத்த வாக்கு என்ன? நீங்க வாங்க. இருப்பேன் இப்பயும் இருந்துட்டு சுத்தி இங்கதான் இருக்கான். நான் எங்க கூட இல்ல, வீடியோல இல்ல. முடிஞ்சதா போமா? அடுத்து எங்க போறோம்? பையனை பசிக்குது. கிழங்கு ஏதாவது தோண்டி எடுத்து சாப்பிடுவோம். இன்னைக்கு வேலை எனக்கு அதுதானே. இன்னைக்கு வேலையா தான். இன்னைக்கு வேலையா இருந்தா நம்ம கிழங்கு தான் தோண்டி எடுத்து சாப்பிட போறோம். இன்னைக்கு லஞ்சே நமக்கு அதுதான். பாய். நல்லா கிழங்கு எடுத்துட்டு வாங்க. கிழங்கு தோண்டி எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா. என்ன வச்சா அவங்களை அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தா நீங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. முதலா தலைவர் தான் முன்னோடினே, அதான் முன்னால இருக்காரு. அதான் முன்னால இருக்காரு. முன்னாலதான் நிக்கிறாரு, நம்மகிட்ட சொல்லணும்ல. தெரியல வர்றேன் நானு. வரேன் நானு. அப்ப நாங்க போய் வெயிட் பண்ணுவோம். யாரு? அவரை சொல்ல முடியாது. நிசாந்த் திரும்ப ஒரு நட போகணும்ல, இன்னொரு நட. நிசாந்த் வரேன் நானா? இப்போ இந்த முள்ளா தெரியிற கொடி ஐடென்டிஃபை பண்ணா அங்கதான் கிழங்கு இருக்கும்னு கண்டுபிடிச்சிருங்க. கொடி தான் கிழங்குக்கான கொடி. கிழங்கான கொடி. இது எங்க போகுதுன்னு பார்த்து, இது எங்க போகுதுன்னு பார்த்து இந்த இருக்கு பாத்தீங்களா. இதுதான் கிழங்கா? இது வந்து ரூட். இதுதான் கிழங்கோட ஸ்டார்டிங். இது வந்து கறிக்கல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டேஸ்ட் கம்மியா இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும், சலான்னு இருக்க மாதிரி இருக்கும். கடப்பாறை வந்து சொந்தமா தயார் பண்ண போறாரு. சொந்தமா? ஆமா, குச்சியை வெட்டி ஊசியா செதுக்கி இப்போ நெக்ஸ்ட் அதில் தான் தோண்ட போறோம். அப்ப நான் வந்து கடப்பாறை எப்படி செதுக்குறாருன்னு பார்த்துட்டு வந்தாரு. இவர் தான் இப்போ ஒரு குச்சியிலேயே ஒரு கடப்பாறை செதுக்க போறாரு. இங்கனே வெட்டி வரா, தூரம் போயிடுவாரா? ஒரு குச்சை வெண்மை வெட்டி தரவா? ஓகே. நம்ம கைவசமா ஒரே ஒரு கம்பி தான் எடுத்துட்டு வந்ததுனால இங்க 2 கிழங்கு இருக்கு. 2 பேரும் வேலை செய்யணும்ல, அதனால ஒரு குச்சியை வச்சு ஸ்பாட்லயே ஒரு கடப்பாறை செஞ்சுருவோம். கடப்பாறை சரியில்லை, உங்க கடப்பாறை சரியில்லை. இது கொஞ்சம் டபுள் மீனிங்கா கேக்குது எனக்கு. இல்ல அப்படி இல்ல, கடப்பாறை வெட்டி கொடுத்துருக்காரு. சும்மா அவர் சாம்பிள் வெட்டி கொடுத்தாரு. ஒரிஜினலா ஒரிஜினல் வந்து நல்லா அந்த நல்ல கையெல்லாம் ஒரு கம்பை வெட்டிட்டு வருவாரு. ஆமா, கும்பலா மரம். புங்குலா மரம். ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கு. புங்குலா மரத்துல வெட்டினோம்னா கடப்பாறை நல்லா இருக்கும் போல. அதைத்தான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது வரைக்கும் சும்மா எனக்கு அது வரைக்கும் ஒரு அப்படியே அதோட இதுதான் அந்த கிழங்கு. இந்த கிழங்கு தான் பிரதான உணவு அவங்களுக்கு. ஸோ என்ன நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? இது எனக்கு என்னமோ இந்த கொல்லிமலை பக்கத்துல ஏதோ சொல்லுவாங்களே, மொடவாட்டு கால் கிழங்கு மாதிரி தெரியுது. அது இல்லை, ஆனா இது அது மாதிரியே எனக்கு தெரியுது. பட் இதுக்கு பேர் வந்து முள்ளுவள்ளி கிழங்கு. முள்ளுவள்ளி கிழங்கு. அடிக்கடி ஒரு டவுட் கேட்டுக்க வேண்டியதான், வேற என்ன பண்ணணும். கிழங்கு புது கிழங்கு வந்துருச்சுடா. புது கிழங்கு வந்துருச்சு. அப்படியே அந்த செடியோடைய செடி வேணாம்டா, செடி அடுத்து வரணும்ல. சேனக்கிழங்கு சின்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படி திரும்ப சொல்லேன். இதுதான் வந்து கிழங்கு, முள்ளுவள்ளி கிழங்கு. இப்போ பாருங்க முழுசா எடுத்தாச்சு. இன்னும் வந்து கிழங்கு வந்து பெருசாகலை. இந்த வரையோட இடத்துல நல்ல மண்ணு கிடையாது, அதனால தான் இவ்வளவு ஒல்லியாக இருக்கு. ஆயுதம் ரெடி பண்ணிட்டாரு. இதுதான் புங்களா மரத்தோட கடப்பாறை, இன்ஸ்டன்ட் மேடு கடப்பாறை. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்க. இதை வச்சு எங்க
இவரை கூட என்ன வேணா பண்ணலாம். என்ன வேணாம் பண்ணலாமா? அவ்வளவு சார்பா மச்சான் வயலன்ஸ் கூடாது. இந்த அடுத்து ஒன்று எடுப்போம், அது எந்த அளவுக்கு கிழங்கு வருதுன்னு பார்க்கலாம். பார்ப்போம். இந்த கிழங்கெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. நைஸ், நல்லா இருக்குல்ல கிழங்கு பார்க்க? இந்த பக்கம் கொஞ்சம் பிளாக்கா தெரியுது, இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் வந்தா உங்களுக்கு ஏன் நானே கருப்புதாயா, கருப்பாதாயா தெரியும். கையில புடுங்கானு எப்படி கிழங்கு கொண்டு வர மாட்டேங்களே? தனி புட்டா வருது. வரட்டும் எடு. என்ன இருந்தாலும் இப்போ விட்டாதான் வரும், அப்புறமா நம்ம வாய்க்குள்ள போயிடும். தரையாண்ணா அந்த இது ஒரு சாட் இருக்குல்ல, அதுதான் உட்கார முடியலன்னு ரேமால். இங்கேருந்து குத்தி பிடுங்கணும், மேலே இருந்தெல்லாம் குத்துனேன்னா கிழங்க எடுக்க மாட்டேங்க. மரவள்ளி கிழங்கு இல்ல, இது கொடி தான், கொடி கலந்துட்டு. ஓகே ஓகே, இப்பதான் வரப்போகுது இது. ஐயோ, ஒரு குழந்தைய நம்ம கொண்டுட்டோமே. இப்ப இந்த கிழங்கை எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு சின்ன ஒரு கொடியை விட்டுருக்கீங்களா? அப்படி இது ஏன் விட்டுருக்கோம்னா, இதே கிழங்குல இங்க உடைச்சிட்டு விட்டுருக்கீங்களா, வேறு மேல இருக்கு பாருங்க. ஆமா ஆமா ஆமா. இதுக்கு மேல என்ன பண்ணும்னா, அடுத்த வருஷம் இதுலயே கிழங்கு கீழே வந்துடும். ஓகே, அப்படியே இதுலயே வந்துரும். இதுலயே கிழங்கு நீங்க எப்ப கிழங்கு தோண்டி எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு கொடியை விட்டுருவீங்க. விட்டுருவோம். அது அடுத்த வருஷம் வர முழுசா அழிக்க மாட்டீங்க. முழுசா அழிக்க மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். நமக்கு அடுத்தடுத்து வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும், வருஷம் பூரா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க இந்த கிழங்கு வந்து முழுமையா அப்படியே எடுத்து அழிச்சிட மாட்டாங்க. இதுல இந்த ஒரு கொடி மட்டும் நான் காமிச்சல, அந்த கொடியை மட்டும் அப்படியே விட்டுறாங்க போல. ஒரு பாதி தேன் எடுக்கும் போது அதை பண்றாங்க. ஸோ நம்ம வள்ளிக்கிழங்கு இது வந்து முள்ளுவள்ளி கிழங்கு நம்ம ஏற்கனவே எடுத்திருக்குது. இது இன்னொரு வகையான வள்ளிக்கிழங்கு. இது மரவள்ளி கிழங்கா? இது வெறும் வள்ளிக்கிழங்கு. இதோட பேர் வெறும் வள்ளிக்கிழங்கு போல. இதுல ஒரு சின்ன சின்ன டிஃபரெண்ட், எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. கலர் மட்டும் தான் மாத்திருக்கு. அது கருப்பா இருக்கு. இதுல வந்து கொடியில வந்து முள்ளு இருக்கும். இந்த கொடியில முள்ளு இருக்கும். அந்த கொடியில வெத்தலை மாதிரி இருக்குல்ல, வெத்தலை இலை மாதிரி இருக்கும், முள்ளு இருக்காது. முள்ளு இருக்காது, வெத்தலை இலை மாதிரி இருக்கும். சரி, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எனக்கு நல்ல அனுபவம். இதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு பேர் வள்ளிக்கிழங்கு, இதுக்கு பேரு முள்ளு வள்ளிக்கிழங்கு. ஸோ 2 விதமான கிழங்கு நம்ம எடுத்துருக்கோம் இன்னைக்கு. ஸோ இந்த ஜிப்சி நம்ம ஒரு vlogging சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஏற்கனவே பல இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிற பெரிய அவ்வளோ ஆர்வம்லாம் இருந்ததில்லை. இதெல்லாம் ரசிக்கணும், இதை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இப்போ சரி, நம்ம யூடியூப் சேனல் பண்ணி நம்ம vlog பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கேமரா வாங்கி கொஞ்ச நாள் சும்மா இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கடா vlog பண்ணலான்னு தெரிஞ்சவொடனே எனக்கு இந்த மக்களை ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் எனக்கு ரொம்ப பாசமான மக்கள், என்னை அன்பா அரவணைச்சிக்கிற மக்கள். இங்கே என்னை கூப்பிட்றதே சில பேர் மாப்பிள்ளை கூப்பிடுவாங்க, மாமான்னு கூப்பிடுவாங்க, அப்பா சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லிட்டு உறவு முறையில் தான் என்னை பயங்கரமாக கூப்பிடுவாங்க. ஸோ என்னோட முதல் வீடியோவை சில நாட்கள் இவங்க கூடயே இருந்து விஷயங்கள் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன்.